நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு சூப்பரான மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுவது மகளிர் உரிமை தொகை பற்றிய தகவல்தான். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள்ல மகளிர் உரிமை தொகையும் ஒண்ணு. திமுக அரசு கூறினது போலவே பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை செயல்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால தமிழகத்துல பெரும்பாலான பெண்கள் பலனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுடைய வங்கி கணக்குல சமீபத்துல 5000 ரூபாய் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் செலுத்தப்பட்டுச்சு. இந்த தொகையானது 3 மாதத்திற்கான தொகை 3000, அதோட சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் கொடுத்தாங்க. சோ மொத்தமா 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டது. இதனால பெண்கள் அனைவருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்நிலையில் தற்பொழுது ஒரு கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது மகளிருக்கு மேலும் 5000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொகையானது கடனுதவி அல்லது சுய தொழில் தொடங்கும் திட்டத்திற்காக இருக்கலாம் என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சோ கூடுதலாக 5000 ரூபாய் பெண்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டால் இது பெண்களுக்கு ஒரு மிக பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோ பாத்தீங்கன்னா சமீபத்தில் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுடைய வங்கி கணக்குல எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம திடீரென 5000 ரூபாய் வரவு வச்சாங்க. இந்நிலையில் மேலும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகை எதுக்காக அப்படின்னா பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய கடனுதவியாக இருக்கலாம். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.